Nimati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. மக்கள் நிராகரிச்சாங்க அதிமுகங்கிறாரு. ஆமா, அதிமுக நிராகரித்து அதிமுக அழிய போகிறது. இன்னும் என்னென்னலாம் பேசணுமோ அத்தனையும் பேசிட்டார். நீங்கள் சசிகலா பேரை தவிர்க்கிறீங்க, ஓபிஎஸ் பேரை தவிர்க்கிறீங்க, அண்ணாமலை பேரை தவிர்க்கணுமா வேணாமான்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், விட்டுருங்க. தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், எதிர்ப்பு என்று வந்துவிட்டால் எதிர்க்கணும். உங்களுக்கு எதிராக ஒளிபரப்பக்கூடாது. துப்பாக்கி சூடு நடக்குது தூத்துக்குடி, அது 10 நிமிடங்களுக்கு மேலே ஒளிபரப்பு செய்ய முடியல, அந்த அளவுக்கு வலிமையாக இருந்த எடப்பாடி. அப்போ நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இப்போ நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருக்கீங்க. என்ன சொல்லணும், நீங்கள் இருக்கிற வரை நீங்கள் தான் அதிமுக பொதுச் செயலாளர், அந்த அளவுக்கு ஒற்றை தலைமையில் கட்டமைச்சிட்டீங்க, கட்சி உங்களை ஏற்றுக்குச்சு. அப்போ உங்களுக்கு எங்கே போச்சுங்க தைரியம்? அதே நேரத்தில் எடப்பாடி ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? 40 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? 2014 நீங்கள் 37 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் காவிரிக்கு நாங்கள் உரிமையை கேட்டு வாங்கி கொடுத்தோம். சும்மாங்க பேசலாம். அந்த ராமர் பூமியில் பைசாபாத் தொகுதியில் உங்களுடைய பாஜகவுடைய தேர் சக்கரம் அச்சு முறிந்து போனது. ஒன்றாச்சா. அடுத்து வாரணாசியில் முதல் 4 சுற்றுக்கள் மோடி பின்னடைவு. நீங்கள் வெற்றி பெற்ற மாணவர்கிட்ட மைக்கு நீட்டுங்க, அவன் சொல்லுவான்ல, கடினமாக சொல்லுவான். இல்லை, சென்டம் எடுத்தவங்ககிட்ட 99 எடுத்தவங்ககிட்ட 98 எடுத்தவங்ககிட்ட அவன் எப்படியே சொல்லுவான். இப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கப்பா, கஷ்டமாக இருக்குது, பேப்பர் கஷ்டம்னு சொன்னாங்கப்பா, அவங்க கூட மார்க் கம்மி, மார்க் அதிகமாக எடுத்தோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன், கம்மியாக எடுத்தவங்க கம்பேர் பண்ணுவோம். இது உலக, இது வந்து சைக்காலஜிக்கல். ஜெயிச்சவன் இது கணக்கே சொல்ல மாட்டான். இன்னும் 40 ஜெயிச்ச திமுக இன்னும் கிளைம் பண்ணவே இல்லை. நாங்கள் இவ்வளோதான் அவங்க சொல்லவே இல்லை எங்கேயுமே. அப்போ வளர்ந்திருப்பதை மறுக்கிறார்கள் என்று சொல்வது பாஜக. நம்ம சொல்லலை. ஒரு கழக குரல், சின்ன குரல் எழுந்தினாலும் புள்ளி ஒருத்தோடு போடுவார் கல்யாணராமன். கட்சியில் 1000 பேர் இருப்பாங்க, 6 10 பேர் பேசுவாங்க, நினச்சி இக்னோர் பண்ணலாம்ல. நீங்கள் பதில் சொல்ல முடியாது. நம்ம பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்க. விஜயபிரபாரனுக்கு இந்த முறை கிடைத்த அரசியல் அனுபவம் அடுத்த முறை கிடைக்குமா? கிடைக்காதா? விஜயகாந்த் இருக்கும்போதே விடாத ஓட்டுனது. அண்ணாமலை சொல்கிற புள்ளி வரும் ஏற்க முடியாது, எடப்பாடி சொல்கிற புள்ளி வரும் ஏற்க முடியாது. வெளிப்படையாக வெளியிருந்து ஓபிஎஸ் அவர்களும் சரி, நம்ம சசிகலா அவர்களும் சரி, ஒன்றிணைவதற்கான ஒரு குரலை எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ இது அதிமுக ஒன்றிணைவதற்கான ஒரு நேரமாக எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு நெருங்கி விட்டது. Who is the barrier சார்? ஓப்பனாக சொல்ல முடியுமா? யார் இங்கே தடுக்கிறா? எடப்பாடி தான். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெருதுக நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? முடிவுகள் வந்து விட்டது. அனைத்து கட்சிகளும் தங்களுடைய அடுத்த கட்ட பணிகளை துவங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் போன முறை 2019 வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை 1% கூட வாங்கியிருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் பாஜக 2014 வாங்கினதை விட குறைவாக தான் வாங்கியிருக்கிறாங்க. அண்ணாமலை போன தலைவர்கள் இருந்தாங்கன்னா இதை பாஜகவுக்கு தொடர் தோல்வி தான் இருக்கும். 2026 கூட நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி தான் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம் போல் இருக்கு சீட்டுன்னு வேலுமணி அவர்களும் இன்னொரு அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் பேசியிருந்தாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதை? முதல்ல வந்து இந்த புள்ளி விவரத்துக்கு அப்புறம் வரேன். ஓகே, வெற்றி தோல்வி இந்த புள்ளி விவரத்துக்குள்ளே போனால் பெரிய சிக்கல் வரும். சரி. ரெண்டாவது, இந்த வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை ஆமாம் அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறார். அது நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. நான் முழுசாக அவர் பேட்டியை பார்த்தேன். இப்போ வந்து நீங்கள் எதற்காக வந்தீங்க வெளியா? உங்களுக்கு மைனாரிட்டி ஓட், அந்த அந்த ஓட் பேங்க்ன்றது சாதாரண ஓட் பேங்க்கில் கிட்டத்தட்ட 10லேருந்து 14% ஓட்டு. ஆமாம். அந்த ஓட் பேங்க் வந்து கூட்டணியை வைக்காத திமுகவுக்கு போய் செல்கிறது. திமுக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக், மதிமுக, விடுதலை சிறுத்தை இப்படி இருக்கிற கூட்டணிக்கு அந்த வைக்கப்படாத, பெயரிடப்படாத, ஒப்பந்தம் போடாத ஒரு கூட்டணியாக அந்த ஓட் பேங்க் இருக்குது. அதை உடைக்கணும், அதில் சரிபாதி நமக்கு வந்தால் கூட நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் பாஜக விட்டு வெளியே போகிறீங்க. பாஜகவுக்கு என்ன வளர்ந்துருக்கு? 3.66 தான். அது இவ்வளோ வளர்ந்துருக்கோம் போயிருக்கணும் எடப்பாடிக்கும் தெரியாது. இதில் இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. சரி, தோத்துட்டீங்க, 7 இடத்துல டெபாசிட் போச்சு. இப்போது தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கவில்லை. ஆமாம். ஆனால் பாஜக அண்ணாமலை ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி உங்களுக்கு கேலி பண்ணுறார். இருமுனை போட்டி தான் இனி
மும்முனை போட்டி என்பதால் ஓரங்கட்டுப்பட்ட விட்டது. நாங்கள் தான் மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அதிமுகங்கிறாரு. ஆமாம், அதிமுக நிராகரித்து அதிமுக அழிய போகிறது, இன்னும் என்னென்னலாம் பேசணுமோ அத்தனையும் பேசிட்டார். ஸோ திமுக விசஸ் பாஜக நான் கொண்டு வந்துட்டேன் என் தலைமையில் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தைக்கு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லியிருக்கணும். எப்படி? இருமுனை போட்டின்னு அண்ணாமலை பேர் கூட சொல்ல வேண்டாம். நீங்கள் சசிகலா பேரை தவிர்க்கிறீங்க, ஓபிஎஸ் பேரை தவிர்க்கிறீங்க, அண்ணாமலை பேரை தவிர்க்கணுமா வேணாமான்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், விட்டுருங்க, தெரிஞ்சிருக்கணும். ஆமாம். ஆனால் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இப்படி குற்றம் சாட்டுறார். மீடியாக்கள் அது தொடர்ச்சியாக ஒளிபரப்புகின்றன. அண்ணாமலை பேட்டியை ஒளிபரப்பக்கூடாதுன்னு உத்தரவு போடுற இடத்துல முதலமைச்சர் எடப்பாடி இல்லை. அன்றைக்கி முதலமைச்சர் இருந்தால் ஒயரை பிடிச்சி இழுத்துருவார். எப்படி? கேபிள் டிவி சேனல் இழுத்துட்டு எல்லா மீடியா மிரட்டி வச்சுட்டு இருந்தீங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஆலோசகராக இருந்த எழில் என்ற செய்தித்துறையுடைய இயக்குனர், அந்த எழிலை வச்சு நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போட்டீங்க. உங்களுக்கு எதிராக ஒளிபரப்பக்கூடாது. துப்பாக்கி சூடு நடக்குது தூத்துக்குடி, அது 10 நிமிடங்களுக்கு மேலே ஒளிபரப்பு செய்ய முடியல. அந்த அளவுக்கு வலிமையாக இருந்த எடப்பாடி. அப்போ நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இப்போ நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருக்கீங்க. என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டின் மண்ணில் பாஜக இடமில்லை என்று தமிழக மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாக சொல்லணும். அப்போ சொன்ன அண்ணாமலைக்கு வலிக்குமா இல்லையா? எஸ். அப்போது இந்த மாதிரியான வாதத்தை முன்வைக்க முடியாத எடப்பாடி, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போன வருஷமே சொல்லிட்டேன், 23 வருஷமே சொல்லிட்டேன்னு போட்டு காட்டுறாரு வீடியோவை. நான் என்ன கேட்குறேன், எதிர்ப்பு என்று வந்துவிட்டால் எதிர்க்கணும், ஆதரிக்கலாம். ஆனால் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் உங்களை அண்ணாமலை எப்படி எதிர்க்கிறாரு? நான் இருக்கும் வரை அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் அரசியல் அனுபவம் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க அரசியலில்? 72 அரசியல்வாதி. ஆமாம். எத்தனை முறை நீங்கள் நூற்றாண்டுக்கு மேலே அரசியல் இருக்காரு. அப்போது உங்களுக்கு பின்னாடி வந்த அண்ணாமலை நாளைக்கு பாஜக மாநில தலைவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற வரை நீங்கள் தான் அதிமுக பொதுச் செயலாளர். அந்த அளவுக்கு ஒற்றை தலைமைன்னு கட்டமைச்சிட்டீங்க. கட்சி உங்களை ஏற்றுக்குச்சு. அப்போ உங்களுக்கு எங்கே போச்சுங்க தைரியம்? அவர் 11% சொல்கிறாரு அண்ணாமலை, அதை விட கூடுதல் 20% வாங்கியிருக்கீங்க. அப்போது அந்த 11% பார்த்து நான் புள்ளி விவரத்தை இருக்கிறத சொல்கிறேன். ஓகே, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கா இல்லைன்றது வேறு. 20% பெற்ற எடப்பாடி என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டு மண்ணில் பாஜக நிராகரித்திருக்கார்கள். இதுக்கு பதில் சொல்லுங்கள். அவர்கிட்ட கேளுங்க. சொல்லணுமா இல்லையா? மக்கள் நிராகரித்த பாஜகவுடன் கூட்டணி 2026 இல்லை அப்படி சொல்லுங்கள். அது இவ்வளோ வலிமையாக இருக்கும். எஸ். அதான் நீங்கள் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, தமிழ்நாடு முழுவதும் நான் மட்டுமே பரப்புரை செய்தேன். இந்த வாக்கு 1% வாக்கு உயர்ந்திருக்கிறது 2019க்கும் 2024க்கும். அது எனக்கு கிடைத்த வாக்குன்னு அப்படியே பிரமிப்பாகிறார். ஜெயலலிதா மாதிரி சொல்கிறார், கிளைம் பண்ணிக்கிறாரு. சரி, கூட யார் வந்து சொல்கிறார்? ஒரு இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்னு சொல்கிறீங்க. எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் தான் நீங்கள் அந்த பாஜக கூட்டணிக்கு அடுத்த முறையில்ன்றீங்க. அவர் பேரை சொன்னான்னா, அந்த கட்சி பேரை சொன்னான்னா அவங்க வருத்தப்படுவாங்களா இல்லையா? நலை முபாரக் வருத்தப்படுவாங்களா இல்லையா? அந்த கட்சி நீங்கள் எங்களுடன் கூட்டணி இந்த கட்சின்னு எல்லாம் பட்டியலிடணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுகவுக்கு யாரெல்லாம் ஆதரவு சேகரித்தார்கள்? ஸ்டாலின் வந்தார், உதயநிதி வந்தார், அவங்க கட்சியில் வந்தார்கள். அவர்களுக்கு இந்திய கூட்டணியிலிருந்து ராகுல் வந்தார், அப்புறம் பாஜகவுக்கு மோடி வந்தார், அமித்ஷா வந்தார், ராஜ்நாத் வந்தார், இதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போது உங்கள் கூட்டணியில் கூடவே இருக்கிற, கூட நின்ற, தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கிற ஒரு கட்சி தான் எஸ்டிபிஐ கட்சி. உண்மைதான். எங்கெல்லாம் இஸ்லாமிய இருக்கிறவங்களோ அங்கே கண்டிப்பாக ஒரு சிறு குழுக்கள், ஓரளவு ஓட்டுக்கள், ஒரு 10 ஓட்டாவது இருக்கும்ல. எஸ். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா? இதை சொல்ல, இந்த திரும்ப ஜெயலலிதா இருக்கும்போது கூட, யார்? சாதாரண ஜெயலலிதா இல்லை, உங்களை எல்லாம் கட்டி மேய்த்த ஜெயலலிதா. நீங்கள் எல்லாம் வாய்ப்பொத்தி கை கட்டி நின்ற ஜெயலலிதா. சாதாரண பெண்மணி அல்ல, மோடியா லேடியான்னு மோடியவே போட்டு உழுக்குன லேடி, பவர்ஃபுல் லேடி. அப்போது அந்த அம்மா முடிவு அந்த மாதிரி முடிவு தான் இறுதி முடிவு. எஸ். அதுக்கப்புறம் நோ அப்பீல். அப்பீல்னா என்ன? நீங்கள் வந்து தரையில் புருண்டா கூட வேலைக்கு ஆகாது. முடிவுனா முடிவு தான். அப்படி அந்த அம்மாவே ஒரு 4 குழு முதல்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் 5 குழு ஆச்சு முனுசாமி வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி 4 குழு. இந்த 4 குழுக்கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. நமக்குலாம் பத்திரிகையில் வரும், பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா அவர்கள் 4 அணியுடன் சந்திப்பு, 4 குரூப்பை சந்தித்தார்கள். ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், எடப்பாடி. இந்த 2011லிருந்து 2014 வரை இந்த 4 பேர் குழு, அதுக்கப்புறம் 5 பேர் குழு ஆச்சு. ஓகே. முனுசாமி உள்ளே வந்தார். அப்போது ஜெயலலிதா முடிவெடுப்பது இருந்தால் கூட ஒரு குழு அமைத்திருந்தார். எடப்பாடி அப்படி ஒரு குழு வச்சுருக்காரு, கேள்விப்பட்டீங்களா? இல்லை சார். என்ன அர்த்தம்?
நீங்கள் எடுக்கிற முடிவு நீங்கள் எடுத்துங்க. அப்போ ஒரு குழு கூட இல்லாமல் நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்க? அதனுடைய விளைவு தான் இது. இப்போது நாங்கள் 2019 தேர்தலில் என்ன சந்தித்தோம், வாக்கு புள்ளி வரலாம் சொல்கிறாங்களே, புள்ளி வரத்தில் நம்பவே கூடாது. அவரே சொல்கிறார், ஒரு முறை தோற்றோம், அடுத்த முறை ஜெயித்தோம். திமுக ஒரு முறை தோற்றிருக்கிறது, அடுத்த முறை ஜெயித்து இருக்கிறது. இதனால் இது ஒரு கால சக்கரம் தான். கூட்டணி பலம், அப்புறம் அந்தந்த சூழ்நிலையில் ஏற்படுகிற அரசியல் சூழல்கள் இப்படி இருக்குது. 2009 ஈழ பிரச்சனை தலை தூக்கி நிற்கிறது. அதே நேரத்தில் 2G விவகாரம் வெடித்து கிளம்புகிறது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் 28 இடங்கள் திமுக ஜெயிக்கிறது. இத்தனை பிரச்சனை கிடையாது. அப்போ ஈழ பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும் போது விவகாரம் பெருசாகுது. யோசித்து பாருங்க. ஞாபகம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாடு முழுக்க போராட்டம். அப்போ பிரபாகரன் இறப்பு, 2G விவகாரம். ஆனால் அதே 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கிறது திமுக. எதிர்க்கட்சி அந்தஸ்தே கிடையாது. 2014 ஒரு MP கூட இல்லை. இப்போ 40-40 ஜெயிக்கிறாங்க தொடர்ச்சியாக 2 முறை. அதே நேரத்தில் எடப்பாடி ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? 40 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? 2014 நீங்கள் 37 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் காவிரிக்கு நாங்கள் உரிமையை கேட்டு வாங்கி கொடுத்தோம். சும்மாங்க பேசலாம். 2019 திமுக இந்த அந்த முறை பாஜக மெஜாரிட்டி. இந்த முறை என்ன ஒன்றா பண்ணிட முடியுமா? முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் முதல்ல மூக்குடைப்பு இந்திய அளவில் அயோத்தி எங்க? உத்தரப்பிரதேசம். இந்திய பூமி ராமர் பூமின்னு சொன்னீங்க. அந்த ராமர் பூமியில் பைசாபாத் தொகுதியில் உங்களுடைய பாஜகவுடைய தேர் சக்கரம் அச்சு முறிந்து போனது. ஒன்றாச்சா. அடுத்து வாரணாசியில் முதல் 4 சுற்றுக்கள் மோடி பின்னாடி அண்ணன் தத்தளிக்கிறார், கிளு 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 கிளுன்னு ஷேக் ஆகி போனார். பாரத ஜனதா கட்சியின் தேருடைய ஒரு சக்கரமை கண்டி ஓடியதாக பொருள். தமிழ்நாட்டில் 40க்கு 40. இந்த முறை என்ன சொன்னீங்க? தென்னாட்டில் எங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும், தமிழ்நாட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும், இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவோம், இப்படியெல்லாம் பேசுனீங்களே. 40க்கு 40 திமுக. அப்போது உங்களுடைய பாஜக செல்வாக்கு சரிந்திருக்கிறது. நீங்கள் நினைத்த சட்டத்தை கொண்டு வர முடியாது. புள்ளி ஸ்டாப் கமா மாற்ற மாட்டோம் வேளாண் சட்டத்தில் என்று முழக்கமிட்டது போல் முழக்கமிட முடியாது. ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு வரி ஒரு மொழி ஒரு பண்பாடு முடியாது. எத்தனைக்கு எது காரணம்? ஃபைசாபாத், வாரணாசி, தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது அதுதான் சாதனை. நீங்கள் மத்திய அரசில் போய் திமுக பங்கேற்கணுமா? 40-40 ஜெயிச்சா ஐயோ நொந்து போயிட்டாங்க. நொந்து போனது திமுக இருக்கலாம். ஏன் நீங்கள் நொந்து போகலையா? இப்போ மோடி ஆட்சிக்கு வரலன்னு ஆசைப்பட்டு நீங்கள் வரமாட்டாங்கன்னு நினச்சா நீங்கள் வெளியே வந்தீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த முறை வாக்கு வங்கி குறையும் தான் வெளியே வரீங்க. தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த முறை டேமேஜ் ஆகும் பாஜகன்னு. மோடி மீண்டும் ஆட்சிக்கு திமுக எத்தனை சோகமோ அதே சோகத்தில் அதிமுக இருக்கு. உண்மை. அப்புறம் இப்போ நான் புள்ளி விவரத்துக்கு வரேன். இந்த புள்ளி விவர கணக்கெல்லாம் அள்ளி விடுவதால் ஒரு பலனும் இல்லை சார். கூட்டணியாக நாங்கள் போன விட அதிமுகவோட கூட்டணி என்ன வாங்குச்சு, அதில் அதிமுக எவ்வளோ வாங்குச்சு நாங்கள் பார்த்தோம். அதை விட இந்த வாட்டி கூட வாங்கியிருக்குது. ஆனால் பாஜக குறைஞ்சிருக்குது. அவங்க பொய்யா பேசுகிறாங்க. ஊடகங்களாக நீங்களும் பொறுப்போட பேசுங்க. பாஜக வளரலை, பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் சேர்த்தே பதில் சொல்கிறேன் இந்த புள்ளி விவரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படின்னு தெரில, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறோம், சின்ன வயசில் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போவோம். எப்படிப்பா எழுதுன பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுப்பா. ஆமாம். எவ்வளோ மார்க் வரும்? அடுத்த கேள்வி பேரண்ட்ஸ் கேட்பாம்மா. ஒரு 70 வருமா? 70 ஒரு 5 மார்க் கொஸ்டின் 2 விட்டுட்டேன். அப்புறம் இந்த 1 வேர்டில் ஒரு 4-5 மிஸ்டேக் இருக்குது. இப்போ இந்த 20 மார்க் ஒன்று டவுட்டாக இருக்குது. ஒரு 65-60 வரும். அந்த எக்ஸாமில் 34 வருது, ஃபெயில் ஆகிடுறேன். ஏண்டா அவன் ஃப்ரெண்டு அவன் கூட இருப்பானே, அவன் நீ சொன்ன மார்க் எடுத்திருக்கான், நீ ஃபெயில் ஆகிட்டே. அதே மாதிரி டஃப்பாக இருக்குன்னு சொன்னல, அந்த கேள்வியெலாம் விட்டுட்டுன்னு சொன்னல, இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை அவன் கூட சொன்னான், சேகர் கூட சொன்னான் கஷ்டமாக இருக்குன்னு, முனியாண்டி கூட சொன்னான் கஷ்டமாக இருக்குன்னு. எப்படி தோத்தவன் சொல்லும்போது நீங்கள் வெற்றி பெற்ற மாணவர்கிட்ட மைக்கு நீட்டுங்க, அவன் சொல்லுவான்ல, கடினமாக சொல்லுவான். இல்லை சென்டம் எடுத்தவங்ககிட்ட 99 எடுத்தவங்ககிட்ட 98 எடுத்தவங்ககிட்ட அவன் எப்படியே சொல்லுவான். இப்போ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கப்பா கஷ்டமாக இருந்து பேப்பர் கஷ்டம்னு சொன்னாங்கப்பா
அவங்க கூட மார்க் கம்மி. மார்க் அதிகமாக எடுத்துனோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன், கம்மியாக எடுத்தவங்க கம்பேர் பண்ணுவோம். இது வந்து சைக்காலஜிக்கல். அது படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி போடுற நபர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாலும் இந்த வியாதி இருக்கும், படிக்காமல் வந்து அரசியலுக்கு வந்தாலும் இந்த வியாதி இருக்கும். இவங்கெல்லாம் சொல்கிறதா கணக்கு. எப்படின்னா ஜெயிச்சவன் இது கணக்கே சொல்ல மாட்டான். இன்னும் 40 ஜெயிச்ச திமுக எதுவும் கிளைம் பண்ணவே இல்லை, நாங்கள் இவ்வளோ தான் அவங்க சொல்லவே இல்லை எங்கேயுமே. பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதிகமாக போட்டியிட்டால் உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். இது யதார்த்தம். திமுக 22 இடத்துல போட்டியிடுது திமுக சின்னத்தில். அப்போது நீங்கள் வாக்கு சதவீதம் குறைதான் செய்யும். எங்களோட திமுக குறைவு 6% குறைஞ்சிருக்கு, பாஜக குறைவு, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த கணக்கு என்னென்னா தோற்றவர்கள் சொல்கிற இந்த புள்ளி விவரங்கள் தான் இந்த பர்சன்டேஜ் கணக்கு. ஜெயிச்சா சொல்லுவாங்களா? ஜெயிக்கிறது தான் முக்கியம். சீட்டு வாங்குறோமா இல்லையா? 200 மீட்டர் ஓட்ட பந்தயம் ஓடுறோம். அருள்மொழிவர்மன் மைக்ரோ செகண்ட் 0.008 என்னோட முன்னாடி போகிறார். குபேந்திரன் தோத்துறார். என்ன கேட்குறாங்க, என்ன தவற விட்டீங்களேன்னு. இல்லை அதில் 0.08 தான் எனக்கு அவருக்கு. யோ கோல்டு மெடலே அவர் 0.88ங்கிற அவர் கோல்டு மெடலு. நீ பின்னாடி வந்துட்டு முடிஞ்சு போச்சு. நீ 3வது வரலாம் 4வது வரலாம், மைக்ரோ செகண்ட் தான். இதுதான் முக்கியம். தேர்தல் என்பது அப்படித்தான். எப்படி மைக்ரோ செகண்ட் தான். நீங்கள் இதை பின்னாடி வந்த கணக்கெலாம் சொல்லக்கூடாது. வெற்றியா தோல்வியா? 5 வருஷம் போச்சு. ஓட்டப்பந்தயமாவது வருஷத்துக்கு ஒரு நடக்கலாம், 6 மாதத்துக்கு நடக்கலாம், ஏதோ ஒரு நாட்டில் நடக்கும். இங்கே 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி 5 வருஷம் அவுட்டு லைஃபு. எத்தனை வயசு? 40 வயசா? 45. 5 வருஷம் அவுட்டு. 45, 5 வருஷம் 50 வயசு. எவ்வளோ பெரிய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை. ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே கீழே போய் ஒருத்தர் நொந்து நூலாக போகும். இதனால் இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. நீங்கள் ஜெயிப்பதற்கான தந்திரத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எத்தனை இடம்? இருமுனை போட்டி ஒன்றும் கிடையாது. அவர் சும்மா அள்ளி விடுறது அதே தான் இவரும். அதனால் வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும், தேர்தல் வெற்றி பெற வேண்டும், எதிர்க்கட்சி ஜனநாயகத்தை கையில் பிடிக்க வேண்டும். இதுதான் வந்து தாத்பரியம். நீங்கள் வந்து சும்மா வந்து நான் தான் பரப்புரை செஞ்சேன், ஜெயலலிதா மாதிரிலாம் கிளைம் பண்ணிட்டு இருந்தால் கஷ்டம். இல்லை, நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நாங்கள் என்னுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. இல்லை, யார் ஏற்றுக்க மாட்டுறாங்க? குபேந்திரன் ஏற்றுக்கல, அருள்மொழிவர்மன் ஏற்றுக்கல, காங்கிரஸ் ஏற்றுக்கல, திமுக ஏற்றுக்கல. பரவாயில்ல, நியாயம். அரசியல், எதிர்கட்சி அரசியல். இல்லை உங்களை எதிர்க்கிற பத்திரிகையாளர் அரசியல் ஏற்றுக்கல. உங்கள் கட்சிக்காரன்னு ஏற்றுக்கலையே. கல்யாணராமன் என்ற ஒரு கலகராமன் கிளம்பி இருக்கிறார் பாஜகவில். பார்த்தேன் சார். அந்த கலகராமனுக்கு பதில் சொல்ல வேணாமா? நீ வேறு யாருக்கு வேணாம். அவர் ஒரு புள்ளி ஒரு டேட்டா போடுறாரு. 2014 சிபி ராதாகிருஷ்ணன் வாக்கு வங்கியை விட உன் வாக்கு நீ குறைய வாங்கியிருக்க. 1. 2வது அப்போ 18.88, இப்போ அதை விட கம்மின்றாரு. அந்த புள்ளி வரத்துக்கு வா, அதுக்கு பதில் சொல்லு. நாங்கள் கேட்டால் தானே தப்பு, திமுக கேட்டால் தானே தப்பு. வேறு யாருங்க? பாஜக கேட்குறாங்களே. இப்போது கலகராமன் 2 நாட்களாக செய்து வருகிறார். என்ன செய்து வருகிறார்? மத்திய தலைமை பாஜக தலைமையை அண்ணாமலை ஏமாற்றி வருகிறார். சென்ட்ரல் லீடர்ஷிப்பை சீட் பண்ணுறார் அண்ணாமலைன்னு போடுறார். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? அண்ணாமலை சொல்லணும். அப்போ வளர்ந்திருப்பதை மறுக்கிறார்கள் என்று சொல்வது பாஜகக்காரர்கள், நம்ம சொல்லலை. ஒரு கலக குரல், சின்ன குரல் எழுந்தினாலும் புள்ளி ஓரத்தோடு போடுகிறார் கல்யாணராமன். அவரை இக்னோர் பண்ணலாம்ல சார். அண்ணாமலை வந்து கட்சியில் 1000 பேர் இருப்பாங்க, 6 10 பேர் பேசுவாங்க நினச்சி இக்னோர் பண்ணலாம்ல. இல்லையே, பதில் சொல்ல முடியல. நம்ம பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்க, அது இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் 2016 சட்டமன்ற தேர்தல் எடுத்து போடுறேன், பாஜகவுடைய தமிழ்நாடு பாஜக பேஜில் 2016 தேர்தல் போடுறேன், 2019 போடுறேன், 24 2014 போடு. அதான் கேட்குறாரு. ஏன் நீங்கள் சட்டமன்ற தேர்தல் போடுற? 2014 பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏற்பட்ட கூட்டணியில் பாஜக வாங்கிய வாக்கு எத்தனை? 10 ஆண்டு பாஜக நல்லாட்சிக்கு பிறகு வாங்கிய வாக்கு எத்தனை சொல்லு. அதே வாக்கு சதவீதம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அது கூட போக விரும்பலை. பாஜக வளர்ந்துருக்கிறது. என்னை தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டால் பாஜக வளர்ந்துருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மாதிரி ஒரு குரல்கள், ஏதாவது எப்படின்னா எதோ ஒன்றா பேசுகிறது. செகண்ட் பிளேஸில் பல இடங்களில் வந்திருக்கிறாங்க சார். அந்த இடங்களில் வந்ததுக்கு காரணம் பாஜக என்ற தனித்த கட்சி மீதான ஆதரவா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியினுடைய கூட்டணியா? எது காரணம் சார்? சவுத் சைடில் 2 lakhs மேலே அடிக்கிறாங்க டாக்டர் தமிழிசை.
சென்ட்ரல் சென்னையில் வினோஜ் பிசலும் 90,000 1 லட்சம் கிட்ட நெருங்குறாரு. அதே போல் மற்ற இடங்களில் வேலூர்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அதிகமானவர்கள் தாமரை சின்னம் வாங்கியிருக்குது. இது எங்களுக்கான கிரெடிட்னு சொல்கிறார் அண்ணாமலை. அப்படி தான் புரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறேன். இல்லைங்க, அதான் சொல்லுனேன், பாஜக வளர்ந்துருக்கிறதா என்று கேட்டால் வளர்ந்துருக்கிறது, அவ்வளோதான். புரியுதுங்களா? இது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனை இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக திமுக இது மிகப்பெரிய எச்சரிக்கை. இப்போ இளைஞர்கள், அது உதயநிதி போன்ற இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது திமுகவில் எத்தனை இளைஞர் இருக்கிறார்கள்? ஒரு பெரிய சென்சஸ் எடுத்தீங்கன்னா அதிகமாக ஷாக்காக திமுக இருக்கும், அதிமுக இருக்கும். ஏனென்றால் பாஜகவில் இளைஞர்கள் இருக்கிறார்கள், சேருகிறார்கள். நாம் தமிழில் இருக்காங்க, ஏன்னா வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது. அந்த ஓட் பேங்க் எங்கே இருக்கணும்? 3.94 இருந்த நாம் தமிழர் கட்சி 8.09 வந்திருக்கு, 2 மடங்காக இருக்குது. ஸோ அப்போ இளைஞர்கள் அங்கே போயிருக்காங்க. கரெக்டாக புரியுது. அடுத்து பாஜக உயர்ந்திருக்கிறது. இதுதான் விஷயம். இப்போ இங்கே இருக்கிற அதிமுகவில் இருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்கள், திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்கள்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, உண்மை. அதான் வளர்ந்துருக்கிறது. ஆனால் திரும்ப திரும்ப இந்த புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு அடுத்த முறை இது கிடைக்குமா? விஜயபிரபாகரன் விருதுநகரில் போட்டிடுறார். ஆமாம், 4000 சில்லற வாக்கில் தோத்து போகிறார். வெறும் 4000 சில்லற. தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்திலும் இப்படி இல்லை. இதை விட வலிமையாக பொருட்செலவு செய்து அனுதாப அரசியலை வைத்திருக்கிற ஏசி சண்முகம் 2 முறை தோற்றிருக்கிறார். ஒரு முறை 200 கோடி தேர்தல் நிற்குது, திரும்ப ஒரு 100 கோடி 300 கோடி தோற்கிறார். இப்போ ஒரு 200 கோடி 500 கோடி செலவு செய்திருக்கிறார் இந்த 10 வருஷத்தில். சார் அது 2 வருஷத்தில் அட்மிஷன் எடுத்துறாரு, அது வேறு விஷயம். அதான் அந்த பக்கம் தள்ளி வைங்க. நான் என்ன கேட்குறேன், 500 கோடி செலவு செய்து அனுதாப அரசியலில் வெற்றி பெற்று விடுவார், மத்திய அமைச்சர் ஆவார் என்ற கனவு. ஜெயிச்சாரா? எவ்வளோ டிஃப்ரென்ஸு. துரைமுருகன் பையன் என்ன நினைக்கிறார் தெரியுங்களா? 25,000 ஓட்டில் ஜெயித்தோம்னா பெரிய புண்ணியம், 50,000 ஓட்டில் ஜெயிச்சா இந்தியாவிலே நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினச்சவர் 2 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார். என்ன அர்த்தம்? பச்சைமுத்து ஐஜேகே தலைவர் திமுகவில் 4.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார். அப்போ 150 கோடி. இந்த முறை அதை விட கூடுதலாக 50 கோடி பணம் போய் சேரலன்னு இப்போ புகார் போதும். கொடுத்த பணத்தை சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? அதை விட்டுருங்க, பணத்தை கூட விட்டுருங்க. டெபாசிட் போச்சு, தோல்வி. டெபாசிட் போச்சு. அப்போது இவ்வளோ பணம் செலவு செய்து ஓட்டு விழல. யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். எப்பவுமே நம்மால் வாங்க 5 ஓட்டு இருக்கணே, அண்ணே எல்லாம் கொடுத்துட்டாங்கண்ணே, அண்ணே அங்கே 2 ஓட்டுன்னு இங்கே 3 ஓட்டுனே, எப்போ அண்ணே அங்கேயும் வாங்கிட்டோம்னே இங்கே, அப்படி தான் சொல்கிறான். உண்மையை சொல்கிறான். பணம் வாங்கின தமிழன் ஓட்டை பிரித்து டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறான். அவன் வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 3 பேர் அங்கே 2 பேர் இங்கே. ஆமாம், நான் வேறு அந்த கட்சியில் இருக்கேனே, அதனால் என் ஓட்டு வந்துடும், இங்கே 2 போட்டுக்கிறேன், இங்கே 2 இதுதான். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த தோக்குறார். அவ்வளோ பணம் செலவு, ஓபிஎஸ் பெரும் பொருட்செலவு 200 கோடி ரூபா அவுட்டு, தோற்று போனார். அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள். அதனால் விஜயபிரபாகரனுக்கு இந்த முறை கிடைத்த அரசியல் அனுபவம் அடுத்த முறை கிடைக்குமா? கிடைக்காதா? விஜயகாந்த் இருக்கும்போதே விடாத ஓட்டுங்குது. விஜயகாந்த் விருதுநகர் நின்று இருப்பார்ல, ஆமாம், அது ஏதாவது டேட்டாஸ் எடுத்து பாருங்க. இவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாரா? ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்கு, கூட்டணி வேட்பாளர் நெருக்கடி கொடுக்க வந்திருக்க மாட்டார். ஸோ இது யதார்த்தம். ஒரு முறை கிடைக்கிற ஓட்டு அடுத்த முறை கிடைக்காது. புரியுதுங்களா? போன முறை திருமாவளவன் எத்தனை ஆயிரத்தில் ஜெயிச்சார்? சிதம்பரத்தில் ரொம்ப எட்ஜு. ஆக்சுவலி 8000 ஓட்டில் ஜெயிச்சார். ஆமாம், மறுநாள் காலைல வரைக்கும் நீக்கிட்டு இருந்தாங்க. 8000 ஓட்டில் ஜெயிச்சார். இன்னைக்கு எவ்வளோ ஓட்டு? லட்சக்கணக்கில் இருக்கு. அப்போது இதுதான் விஷயம். அப்போ போன முறை திருமாவளவன் 8000 ஜெயிச்சார். இப்போ மிஞ்சி போனால் ஒரு 10,000 தானே கிடச்சிருக்கணும். ஏன் லட்சக்கணக்கில் போய் நேரம் கேட்க முடியுமா? இது அரசியல். அதனால் அண்ணாமலை சொல்கிற புள்ளி விவரமும் ஏற்க முடியாது, எடப்பாடி சொல்கிற புள்ளி விவரமும் ஏற்க முடியாது. இதான் விஷயம். இல்லை, அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இன்னைக்கு வெளிப்படையாக வெளியிருந்து ஓபிஎஸ் அவர்களும் சரி, நம்ம சசிகலா அவர்களும் சரி ஒன்றிணைவதற்கான ஒரு குரலை எழுப்பியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் இருந்து ஜேசிடி பிரபாகரன் தனியாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ இது அதிமுக ஒன்றிணைவதற்கான ஒரு நேரமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு நெருங்கி விட்டது. ஆனால் உடனே நடக்காது. அப்படியே ஒரு பேச்சு பேரியர் சார், ஓப்பனாக சொல்ல முடியுமா? யார் இங்கே தடுக்கிறா? எடப்பாடி தான் தடுக்கிறார். அதாவது டிடிவியை சேர்க்க மாட்டார், தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தனி கட்சி ஆரம்பிக்கலாம் சேர்க்க மாட்டார். ஏன்னா டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் 7ஆம் பொருத்தம் சேரவே முடியாது. அதே மாதிரி சசிகலாவை சேர்த்தால் பல சிக்கல்கள். அவர் சேர்த்தாருன்னா அந்த குடும்பம் ஃபுல்லாக உள்ளே வந்துடும். பழையபடி மன்னார்குடி கும்பல் உள்ளே வந்தால் எடப்பாடியால் இயங்க முடியாது. ஸோ சசிகலாக்கும் டிடிவிக்கும் உள்ள நுழைவில் தடை இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்ஸை சேர்ப்பதில்
அவர் ஏன் தயக்கப்படுறாரு தெரில. அவர் வந்து சேர்த்தாலும் ஒன்று தான், சேர்க்கலாலும் ஒன்று தான். அவர் சேர்ந்த உடனே அப்படியே தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக அப்படியே அப்பப்பப்பா தலைவன் சேர்ந்துட்டாயா குத்துரா ஓட்டுன்னு குத்த போகிறதில்ல. ஏன்னா 2021 உள்ளே இருந்தார். அப்போ மட்டும் என்ன ஜெயிச்சிட்டாங்களா? இல்லை. அப்போ என்ன பெரிய ஓட்டு கிராஃப் ஏறிச்சா? அதனால் ஓபிஎஸ்ஐ வைத்து கொண்டு பாஜக ஒரு கேம் ஆட முயற்சித்தது. அந்த முயற்சியை உடைக்க வேண்டும், அவ்வளோதான். அதனால் கூப்பிட்டு பாஜக சொல்லி நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் நீக்கப்படுவீர்கள். உங்களுக்கு பதவி எதுவுமே கிடையாது, துணை பொதுச் செயலாளர் தான் தர முடியும். கொடுத்துட்டு போங்க, பெரிய பதவி தர முடியாது. உங்கள் பையனுக்கு மாவட்ட அரசியல் வேணால் கொடுத்துட்றோம், இருந்துட்டு போகணுன்னு கொடுத்தா இந்த பிளவு என்ற வார்த்தை குறையும். ஏன்னா ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா மற்ற விஷயங்கள் மீடியா பேச மாட்டாங்க. இல்லை, இரட்டைலைக்கு எதிராக நின்றவருங்க அவர், நாங்கள் எப்படிங்க சேஃப்னு கேபி முனுசாமி கேட்குறாரு. எல்லா காலகட்டத்திலும் எல்லாம் நடந்திருக்கு. காளிமுத்து பேசாத பேச்சா? இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் ஜெயலலிதா தோற்ற பிறகு எவ்வளோ பேர் 4 அணி வெளியே போனாங்க, திரும்ப உள்ளே வந்தாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் சாதாரணங்க. ஓகே, நீங்கள் வந்து மன்னித்து ஏற்றுக்கிட்டு போது நீங்கள் தலைவராக வரீங்க. ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கிட்டு, அதாவது ஓபிஎஸ் எந்த அளவுக்கு கொடுமை செய்தால் இப்படிலாம் அளவுகோலாம் வைக்கவே முடியாது. ஏன்னா ஜெயலலிதா மாதிரியான தலைவருக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, சாதாரண நாட்கள் இல்லை. அவங்களெல்லாம் அந்த மாதிரி ஏற்றுக்கலையா? அதுதான் அரசியல். கலைஞரை எதிர்த்து எவ்வளோ பேர் பேசினாங்க, எவ்வளோ பேர் போனாங்க. ஏங்க ஸ்டாலினை வந்து அடுத்த ஸ்டாலின் கார் கதவை திறப்பதற்கு நான் பிறக்கவில்லை அப்படின்னு துண்டை உழுக்கினவர் தான் வைகோ. 2016 போய் பேசுகிறாங்க அவர்கிட்ட பல பேர் சட்டமன்ற தேர்தலில், இந்த முறை நீங்கள் இந்த அணி போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு? நான் ஸ்டாலின் கார் கதை திறந்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டவர் பேர் சமாதானம் பேச போனவங்கிட்ட. ஒரு நாள் தனியாக அணி அமைச்சாங்க, மக்கள் நல கூட்டணி. சொற்ப வாக்குகள் தான் திமுக தோற்று போச்சு. இன்றைக்கி அந்த வைகோவுக்கு எம்பி பதவி போட்டது யார்? ஸ்டாலின். அவர் மகனை எம்பி ஆக்கியது யார்? ஸ்டாலின். உண்மையிலே ஸ்டாலின் வந்து எனக்காக தான் நீ எங்கள் அப்பா கட்சி உடச்ச, எனக்காக தான் நீ வெளியே போன கட்சி விட்டு அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிக்கிறதுக்கு நேரம் பண்ணியிருக்கலாம். அரசியலில் இதெல்லாம் கடந்து போகணும். அதுதான் எடப்பாடிக்கு பாடம். நீங்கள் வந்து எதிரியை வந்து உங்கள் குடும்பம் சேர்த்துக்கிட்டு உங்களை அவரை வளர விடாமல் பார்த்துருக்கிறது உங்களுக்கு தந்திரம் தெரியும். சசிகலாவே தூக்கி போட்டிங்க, சசிகலா தூக்கி போட நினச்சோமா? இல்லை, சத்தியமாக நினச்சி பார்க்கலையா? அப்புறம் ஓபிஎஸ் சேர்ப்பது தவறில்லை என்றதை நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ அண்ணாமலையை வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க, பிஜேபி தலைவரை மாற்றிடுவாங்க, ஸோ கூட்டணி அமைய தான் வாய்ப்பு இருக்குது 26லங்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? ஆனால் இவர் கண்டிப்பாக அமைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இந்த கூட்டணி விவகாரத்தில் அமைக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஒருவேளை திமுக கூட்டணியிலேருந்து ஒரு சின்ன கட்சி கூட 2027 வெளியே வரல, இதே கூட்டணி வச்சு எடப்பாடி ஜெயிக்க முடியாது. ஓகே, ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி வேணும், தேமுதிக வேணும், பாஜகவும் வேணும். அப்போது ஆன்டி இன்கம்பன்சி திமுக எதிராக இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கவர் பண்ணுறதுக்கு, அறுவடை செய்வதற்கு எடப்பாடி ஒரு அணி அமைக்க வேண்டும். அப்போ அண்ணாமலை இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அண்ணாமலை இல்லாத பாஜக, ஏன்னா அண்ணாமலை தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் அவர் தான் சொல்கிறாரு 2026 எங்கள் தலைமையில் ஆட்சி அமையுன்றார் தமிழ்நாட்டில். யார்? அண்ணாமலை. இன்னும் 2 வருஷம் இருக்கேன், பார்த்துக்கலாம். 2 வருஷத்துக்கு கழித்து அவர் சொல்கிறது பார்ப்போம். எங்கள் அதான் சொன்னேன், தராசியாம் சார் அழகாக சொன்னார். பாஜகவுக்கு முகம் யார்? தாமரை சின்னம் மட்டும்தான். மோடி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும். மோடியே 4 ரவுண்டில் கதற விட்டாங்க, அப்புறம் அண்ணாமலையில் என்னங்க? அண்ணாமலை என்ன அப்படியே வந்து ஜாதகம்னா சொல்லலாம், சில சேனலில் போடுவாங்க அண்ணாமலையின் ஜாதகத்தை கட்டணும். யாரை பார்த்து கேட்டீங்க? இவரை பார்த்தா பிரதமர் கேண்டிடேட்டுங்க. யார் தெரியுமா அவருன்னு சொல்கிறான் ஜோசிக்காரன். உட்காந்து ஒருத்தன் கேட்டுனுக்கிறான், யார் கேண்டிடேட்? இப்போ அவனை கூப்பிட்டு வச்சு, வாயா நீ நேயா சொன்ன விபரீத ராஜயோகம், இதான் விபரீத ராஜயோகமா கேட்கணுமா இல்லையா? அதனால் ஜோசியம் பார்த்து கெட்டு போன தலைவர்கள் அதிகம். ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லைனாங்க, 8 எலெக்ஷன் ஜெயிச்சிட்ருக்காருன்னு அவங்களே போடுறாங்க. இதனால் இந்த ஒரு பெயர் சொல்ல ஒரு தலைவர் வந்து விளக்குமாறு சாமியார்கிட்ட போய் அவர் விளக்குமாறு எடுத்து வீசினா உனக்கு ராஜயோகம், அப்படி ஒரு சாமியார் நோக்கி ஓடிட்டுருக்காரு. இன்னொருத்தர் இந்த 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 சிறுவாபுரி கோயில், அந்த கோயில், இந்த கோயிலெலாம் போனார். ஒருத்தர் பைரவர் கோயிலுக்கு வந்தாருங்க அமித்ஷா, தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் என்னாச்சு? கோயில் அதெல்லாம் வேற, ஜோசியம் கோயிலெலாம் வேற. அது தனிப்பட்ட உங்களுடைய களம் எப்படி இருக்குது, கூட்டணி எப்படி இருக்கிறது, இதுதான் முக்கியம். அதனால் எனக்கு தெரிந்தவரை கூட்டணி ஏற்படுமா ஏற்படாதான்னு தெரியாது. எடப்பாடி ஒரு வலிமையான கூட்டணி அமைக்காவிட்டால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை செய்ய முடியாது.
அவருக்கு உண்மையிலே ஆட்சி அமைக்க முடியுமா முடியாது என்பது கூட்டணி அமைப்பதில் தான் இருக்கிறது. நிச்சயமா. இறுதியாக ஒரு கேள்வி சார், விசிகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் இந்த முறை கிடச்சிருக்குது அப்படிங்கிறத 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு 2 பேருமே பேசியிருக்கிறாங்க. இந்த மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு வளர்ச்சியாக அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பாய்ச்சலாக இருக்குமா? ஏன்னா இவங்களுக்கு சின்னம் கிடைக்கல, செட்பேக்காக இருக்குது, இந்த மாதிரி வாக்கு குறையும் தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் 8% மேலே வாங்கியிருக்கிறதா வந்து கிளைம் பண்ணுறாரு, எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க 2 கட்சிக்குமே? இதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு 25 ஆண்டுகள கனவு எங்களுக்கு வந்து கிடைத்திருக்குதுன்னு சொன்னார். அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். அது நான் வந்து ஒரு பெரிய கூட்டணியில் இருக்கிறார் திருமா. அந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு பல தேர்தலாக எம்எல்ஏ எம்பிலாம் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க அங்கீகாரம் என்பது அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர அது ஒரு பெரிய உச்சக்கட்ட மகிழ்ச்சி கூட ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி பார்க்கணும். விடுதலை சிறுத்தைக்காவது ஒரு சில பேக்கெட்டில் ஓட்டே இருக்காது. நீங்கள் தென் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைக்கான ஒரு பேஸ் வந்து குறைவாக இருக்கலாம், புரியுது, அல்லது வெஸ்ட் ஜோனில் சில இடத்துல பேஸ் இருக்கலாம், பேஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் தமிழருக்கு நம்ப மாட்டீங்க, நான் ஒரு எம்பி ஆஃபீஸுக்கு போய் உட்கார்றேன், கவுண்டிங் முடிஞ்ச பிறகு அவங்க சொன்ன தகவல் கேட்டு ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் கவுண்டிங் சென்டரில் ஏஜென்ட் இல்லை. யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு. ஓகே, கவுண்டிங் ஏஜென்ட்ல இல்லை, பூத் கமிட்டியில் ஆள் இல்லை. ஆனால் அங்கே வாக்கு வங்கி ஏறி இருக்குது, அங்கே வாக்கு விழுது. அப்போது இப்படிப்பட்ட, அதாவது பார்த்துங்க, அங்கே ஓட்டு கேட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார். அப்படி உயர்ந்திருக்கிற வாக்கு மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சி. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி தான், இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி நோக்கி ஓடுகிறார்கள். அது ஏன் எதுக்குன்றது வேறு விவாதம். அவர் எப்படி திசை திருப்புறார், அவர் வந்து தமிழ் தேசியத்தை எப்படி குழப்புகிறார்களா என்பதெல்லாம் வேறு. ஆனால் அவருக்கான வாக்கு வங்கி இளைஞர்கள் மத்தியில் உருவாகிறது. அடுத்த 5 ஆண்டு காலம் அது நீடிக்கிறதா இல்லையா என்பது வேற. ஆனால் ஒவ்வொரு முறையும் இளம் வாக்காளர்கள் அதிகரிக்கும் போது அவரை நோக்கி ஓடுகிறார்கள். அதுதான் திராவிட கட்சிகள் ஆராய்ச்சி செய்யணும், திமுகவும் அதிமுகவும். அதனால் அவருடைய அந்த கட்சி வளருவது சரியா இல்லையா இல்லை, ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு ஒரு வலிமையான தலைவராக பார்க்கப்படுகிறார். இல்லை, செல்வ பெருந்தகை ஒருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப ஆபத்தான போக்கு, சீமானை ஆதரிக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீமான் வளர்வதே ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாருல சார், அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த கட்சி வளர்வது ஆபத்தா இல்லைன்றதான் முதல்ல சொன்னேன். சரியாக தவறுனா திராவிட கட்சிகள் தான் யோசிக்கும். ஏனென்றால் அவர் வந்து நேரத்துக்கு ஏற மாதிரி பேசுகிறார், கிட்டத்தட்ட அண்ணாமலை மாதிரி. அண்ணாமலை 99.99 வரைக்கும் போய் இது 1-2 சொல்கிறாரான்னு தெரியல எனக்கு. சில நேரங்களில் வந்து இந்த காட்டாற்று வெள்ளத்தில் வந்து சந்தன மரமாக அடிச்சுட்டு போயிடும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இவர் சொல்கிற கதையெல்லாம் இருக்குல்ல, அவர் பேசுகிற தமிழ், ரசிக்கிற தமிழ், அவர் பேசுகிற ஆக்ரோஷம், ஒரு இளைஞனுக்குரிய அந்த ஆக்ரோஷம். அவன் நான் பேச முடியாத சீமான் பேசுகிறார், ஒரு மோட்டிவேட் பண்ணுறாரு. இந்த ஆளுங்கட்சி கேள்வி கேட்குறார், யாராக இருந்தாலும் விட மாட்டேங்கிறார். ஆனால் அவர் வந்து அந்த அடுத்த ஜென்ரேஷனை எப்படி வளர்க்குறாருன்னு பார்க்கணும். நீங்கள் தவறான வரலாறை சொல்லி வளர்க்குறீர்கள், அது ரொம்ப தவறு. திராவிடம் என்ன சொல்லி உங்களை ஏமாற்றியதுங்கிறார். இவர் 50-45 வயசு வரைக்கும் இந்த திராவிடத்தால் தான் வளர்ந்தேன்னு மேடம் பாவட்டு பேசினார். திடீர்னு எதுங்கோ போதி மரத்தில் உட்காந்த மாதிரி திடீர்னு திராவிடம் ஒன்றும் செய்யலைங்கிறாரு. முதலுக்கு நாத்திகம் பேசினார், ஆத்திகம் பேசுகிறாரு. இந்த முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற இது வந்து இளைஞர்களுக்கு தெரியாது. அந்த 18 to 22 ஏஜ் வந்து வேறு ஏஜ். நீங்களும் எப்படி இருந்திருப்பீங்க, நானும் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியும். அதனால் அந்த நேரத்தில் ஏற்படுகிற அந்த மயக்கம் இருக்குல்ல, அது இவரோட இருக்கிற வழிக்கு எத்தனை நாள் இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், இந்த இளைஞர்கள் திசை மாறி போகிறார்களா இல்லையா என்பதை அதிமுகவும் திமுக தான் யோசிக்கும். ஏன்னா நமக்கு அரசியல் இல்லை, நம்ம விமர்சகர். அவர் வந்து செல்வ பெருந்தகை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, அரசியல் கட்சி தலைவர். நம்ம அவர் அந்த கட்சி ஆபத்தான கட்சின்னு. நான் சொல்கிறது என்னென்னா, அவர் சொல்கிற கொள்கையை பாரு, உண்மையிலே நியாயம் இருக்கா, அவர் சொல்கிற வரலாற்றில் உண்மை இருக்கா யோசித்துப்பார். அப்புறம் தலைவனை தீர்மானி. நீ வந்து வரலாறு மாற்றி சொல்லக்கூடாதுல்ல. யார்? RN ரவி ஐபிஎஸ் படித்தவர், உள்துறையில் அங்கேருந்து ஒரு ஓமில் இருந்தவர் பொய்யா பேசுகிறார்ல, வரலாறு திரிக்கிறார்ல. தமிழ் மொழிக்கு மூல மொழி சமஸ்கிருதன்றாரு, அது ஏற்றுப்பார சீமான்? அது ஏற்றுப்பார சீமான்? அப்போது நீ வந்து அந்த உண்மையான வரலாறு பேசு. நீ இந்திய வரலாறு படிச்சுட்டு IPS எக்ஸாம் எழுதி வந்துட்டு போய் சொல்கிறேன். அதே மாதிரி தான் சீமான்.
நீ ஆரம்ப காலத்தில் என்ன வரலாறு படித்தாய், எப்படி படித்து வளர்ந்தாய், என்ன மொழி பேசினாய், இதெல்லாம் யோசிக்கணும். அதனால் அவருக்கான அந்த உண்மையான வரலாறு நீங்கள் ஊழல் பண்ணுறாங்க திமுக எதிர்க்க, இந்த துறையில் ஊழல் இருக்கிறது, அதை எதிர்த்து அரசியல் செய்யுங்கள். ஆனால் திராவிடம் என்ன செய்தது, அண்ணா என்ன செய்தார், பெரியார் என்ன கிழித்தார், நாங்கள் போட்ட பிச்சை தான் திராவிடத்தின் ஆட்சி, இதெல்லாம் பேசுனீங்கன்னா அப்போது நாங்கள் திராவிட ஆட்சியால் வளர்ந்த எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இடஒதுக்கீடுல வளர்ந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் என்னுடைய தாத்பரியம், என்னுடைய கேள்வி அதுதான். ஸோ அதை அவர் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது. ஆமாம், நீங்கள் அரசியல் என்று நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறீங்க, அதுக்கு 1000 நோக்கம். அது திமுக அதிமுக ரெண்டுத்தையும் எதிர்க்கிறன்றார். தவறே இல்லை. நீங்கள் அது எந்த கொள்கையில் எந்த விஷயத்தில் என்ன சட்டத்தில் தவறு அதை யோசிங்க. ஆனால் நீங்கள் என்ன திசை திருப்புறீங்கன்னா இவங்க செய்த அரசியல் எல்லாமே தவறுனா அண்ணா மாதிரி மனிதரை, கலைஞர் மாதிரி மனிதரை யோசித்து பாருங்கள். இந்திய அளவில் தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் ஆடு மேய்ங்க, மாடு மேய்ங்க, புண்ணாக்கு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கள். இல்லை அப்படி சொல்லலை. யார் சொல்கிறா இதெல்லாம்? சீமான் சொல்கிறார். யோசித்து பாருங்கள். அப்போது இந்திய அளவில் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது, அதுக்கு திராவிடம் என்ன செய்யுது? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். இன்றைக்கி உலக அளவில் தமிழ்நாடு ஏன் பாராட்டுறாங்க, இந்திய அளவில் ஏன் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது, அதுதான் அரசியல். நீங்கள் அந்த அரசியல் அப்படியே பூசி மறைச்சிட்டு இப்படி வர்றது நியாயம் இல்லை. சீமானுடைய பார்வையில் சிக்கல்கள் இருக்கின்றன, வளருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எந்த கொள்கையும் சமரசம் செய்ய வேணாம். ஆனால் ஒரு ஊழலை நீங்கள் அணுகிற விஷயம் நியாயமான விஷயம். ஆனால் அதற்காக குறுக்கு வழியில் மக்களை திசை திருப்ப வேண்டாம், இளைஞர்களை திசை திருப்ப வேண்டாம் தான் என்னுடைய பத்திரிக்கையாளனாக என்னுடைய கோரிக்கை. விஜய் உங்கள் 2 பேருக்குமே வாழ்த்து சொன்னது எப்படி சார் பார்க்கணும்? விஜய் டாக்டர் திருமாவுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, திரு சீமானுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, இது எப்படி புரிஞ்சுக்கல? அரசியல் நாகரிகத்தை கற்றுத்தரும். இப்போ நேராக உங்களுக்கு பிடிக்கலான்னு நேராக பார்த்தா நீங்கள் உனக்கு இப்போ நான் உனப்பேன், ஆனால் உங்கள் மனசில் வேறு இருக்கும், என் மனசில் வேறு இருக்கும். அதனால் அரசியல் வேறு. இந்த அரசியல் அப்பாற்பட்டு அவர் சொல்கிறது தான் இதெல்லாம். பழக்கம் முன்னாடியே முதலேருந்தே அரசியல் இல்லை. முதல்ல அரசியலுக்கு முன்னாடி அவர் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பொதுவான நபர். அதனால் அது இதில் ஒன்றும் பெரிய வாழ்த்தில் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. 2026 சீமான் விஜயோட கூட்டணி அமைப்புன்னு சீமான் சொல்லிட்டார். தம்பி இன்னும் அறிவிக்கலை, அண்ணன் சொல்லிட்டார். வந்தால் நான் சேருவேன், ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுங்க. கூட்டணிக்கே வரமாட்டேன்னு சொன்ன சீமான் ஏன் வராரு? 5 வருஷம் ஆச்சு, இன்னும் வயசாகுது, வரேன்னு சொல்லிட்டார்ல. அப்போ அவரோட கொள்கையில் மாற்றம் வந்து இது வரைக்கும் கூட்டணி இல்லாத சீமான் தம்பி விஜய் வந்தால் ஓகேன்ட்டார். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் சிஎம்மா தம்பி சிஎம்மா எப்படி ஒப்பந்தம் 112 112 எப்படி பிரிக்க போகிறீங்க, நிறைய விஷயம் சுவாரஸ்யமான இதெல்லாம் நிறைய கடந்து பேசுவோம். நீங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி யாரும் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. தம்பி ஒத்துக்கணுமில்ல, அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் நான் சொல்லிட்டேன், அப்போ அண்ணன் சிஎம்மாக இருக்கேன், தம்பி ஒத்துக்குன்னு சொல்லுவாரா? இல்லை அண்ணன் 2 வருஷம் தம்பி 2 வருஷம் அப்படி அது தம்பி கேட்பாரா? இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக சார், பல விதமான கருத்துக்கள் ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக ஆழமாக உங்களுடைய பதில்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.